கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த 2ஆம் நாள் மாலை கூட்டத்திலும் கர்த்தர் நம்மளோடு பேசுவாராக. வருஷத்தின் இறுதி நாட்களிலே நாம் வந்திருக்கின்றோம். இந்த வருடம் முழுவதும் நாம் எதிர்பாராத கஷ்டங்கள், இன்னல்கள், நஷ்டங்கள் இருந்தாலும் கூட கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். புதிய வருஷம் நமக்காய் காத்து கொண்டிருக்கின்றது. புதிய கிருபைகளையும் புதிய வார்த்தைகளையும் ஆண்டவர் கண்டிப்பாய் கொடுப்பார். புதிய வருஷத்தை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே பரிசுத்தமாக கடந்து செல்லுவதற்கு இந்த நேரத்திலே நம்மை ஆராய்ந்து பார்ப்பது மிகவும் உகந்தது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய சன்னிதானத்திலே வரும் பொழுது அவருக்கு முன்பதாக நான் எப்படி காணப்படுகிறேன், அதுதான். நமக்கு நிறைய வசனங்கள் தெரியும், நிறைய அனுபவங்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இந்த நாளிலே மிக முக்கியமான அவசியமான சில காரியங்களை நாங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 68:20 வசனத்தினுடைய முன்பகுதி இவ்விதமாய் சொல்லுகிறது: நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பு, பாவத்திலே இருந்து ஆண்டவர் நம்மை மீட்டிருக்கிறார். கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் இந்த வசனத்தை கண்டிப்பாய் நினைத்திருப்போம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள் நீக்கப்படும் பொழுது ரட்சிப்பை நாம் சுதந்திரத்திக் கொள்கிறோம். வாசிக்க கேட்ட எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் ரட்சிப்பு நமக்கு வந்திருக்கிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி நாம் தப்பித்துக் கொள்ளுவோம்? ரட்சிப்பினுடைய முக்கியத்துவத்தை, ஆழத்தை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அடையாளங்கள், இந்த நாளிலே வேதத்திலே இருந்து ரட்சிப்பை குறித்ததான சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார், கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளையாக நான் வாழ்கின்ற பொழுது கிறிஸ்தவத்தின் அடையாளங்கள் என் வாழ்க்கையிலே காணப்படுகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவிடத்திலே வந்து, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம். நாம் சொல்லுகின்ற எல்லா வசனங்களிலும் ஒரு பொதுவான வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அடையாளம், சைன். இந்த நாட்களிலே எதற்கும் ஆதாரம் தேவை, அடையாளம் தேவை. ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், எதையாகிலும் காண்பிக்க வேண்டும். ட்ரெயினில் ரிசர்வ் பண்ணி போகும் பொழுது நீங்கள் தானா என்பதற்கான அடையாளத்தை நாம் காண்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதரிடத்தில் சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவார், இல்லை என்று சொல்லுவார். நீங்கள் பிஏ பாஸ் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி ஒரு வாலிபனிடத்தில் கேட்டால் ஆமாம் என்று சொல்லுவார், இல்லை என்று சொல்லுவார். ஆமாம் என்று சொன்னால்
சொன்னால் அதற்கு என்ன ஆதாரம், ப்ரூஃப் என்ன என்று சொல்லி கேட்டால், ஐ ஹாவ் அ சர்டிஃபிகேட், என்னிடத்திலே சான்றிதழ் உண்டு. இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் உடனடியாக பதில் வரும். ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டா உடனே பதில் வருதா? இல்லை. யோசனை, சந்தேகம், ஏன் இப்படி கேட்கிறாரு, இப்படி ஒரு கேள்வி தேவையா, பலவிதமான எண்ணங்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே உண்டு. ரட்சிப்பை குறித்து நான் கவலையற்று இருப்பேன் என்று சொன்னார். வேதம் அப்படித்தான் சொல்லுகின்றது. தண்டனைக்கு நான் எப்படி தப்பித்துக் கொள்ளுவேன்? அப்ப ரட்சிப்பை என்னுடைய வாழ்க்கையில பிரதான ஒரு காரியமாய் நாம் ஏற்க வேண்டும். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு ரட்சிப்பின் அடையாளங்கள், சைன்ஸ் ஆஃப் சால்வேஷன். ஒரு கிறிஸ்தவன், ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய மகன் மகள் என்ற உயர்ந்த அந்தஸ்து எனக்கு உண்டு என்பதற்கு வேதம் காண்பிக்கின்ற 4 அடையாளங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெளிப்படையான ஆதாரங்கள் அல்லது அடையாளங்கள் என்று சொல்லி பார்த்தால், இயேசு கிறிஸ்து எனக்காய் சிலுவையிலே மரித்தார், எனக்கு வரவேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார், வெளிப்புறமான அடையாளம். தேவன் ஒரு சிருஷ்டிகர், என்னை உருவாக்கினவர், அடையாளம். நம் கரத்திலே இருக்கின்ற வேத புஸ்தகம், அடையாளம். அவைகள் மூலமாகத்தான் நான் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறேன். அந்த வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் என்று நான் நம்புகிறேன், அடையாளம். ஆனால் எனக்கு உள்ளான ஆதாரங்கள் தேவை. ஒரு பெரிய கட்டடத்தை பார்க்கிறோம், அழகாக இருக்கின்றது, வெளிப்புறத்தை நாம் நன்றாய் பார்க்க முடிகின்றது. ஆனால் அந்த கட்டடத்தின் அடியிலே இருக்கின்ற ஃபவுண்டேஷன், அஸ்திவாரம் நாம் பார்க்க முடியாது, மறைந்திருக்கும், வெளியே தெரியாது. அதை போல நான் ஆண்டவருடைய பிள்ளை, உண்மையான கிறிஸ்தவன், வேதம் காட்டுகின்ற ரட்சிப்பின் மீட்பின் அனுபவத்தை பெற்றவள் என்பதற்கு உள்ளான அடையாளங்கள் உண்டு. அவைகளைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது, நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில போதகர் பிரசங்கம் செய்கின்ற பொழுது வழக்கமாக அவர் பிரசங்கிக்கின்ற நேரத்தை காட்டிலும் ஒரு 10 நிமிடம் கூடுதலாக பிரசங்கம் பண்ணிவிட்டார். விநாயகம் ஆலயம் முடிஞ்சு, அந்த ஆலயத்தில் ஒரு பெரியவர் கோபமாக போதகரிடத்திலே வந்தார். என்னையா நீங்க முதல்ல நேரத்தை பார்த்து பிரசங்கிக்க கத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டார். போதகருக்கு ஒன்றும் பேச முடியல, இளம் போதகர், நம்ம ஐயா மாதிரி வருத்தம் ஆயிடுச்சு அவருக்கு. அமைதியா இருந்தாரு. இன்னொருத்தர் வந்தாரு, ஐயா உங்க மூலமா கர்த்தர் கூட பேசினாரியா, இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கையா, ஏயா நிப்பாட்டிட்டீங்க? வித்தியாசம் புரிகிறதா? ஆவிக்குரிய பசிக்கும் பசியின்மைக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ரட்சிப்பின் அனுபவம் எனக்குள்ளதாய் இருக்கும் என்று சொன்னால் பரிசுத்த தேவன் மேல் தாகம் கொள்ளுவேன். அதான் முதலாவது அடையாளம். லாங்கிங் ஃபார் காட்ஸ் வேர்ட், காட்ஸ் பிரசன்ஸ். ஆவிக்குரிய பசி தாகம் எனக்குள்ளதாய் இருக்கும். ஒரு கடமைக்காக நான் ஆலயத்துக்கு வரமாட்டேன், சம்பிரதாயத்திற்காக நான் வரமாட்டேன். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நான் உட்கொள்வதற்கு ஆவலாக இருக்கிறேன். அந்த பசி தாகம் எனக்குள்ளதாய் இருக்கும்.
எதற்காக அழுகிறது? பொதுவாக 2 காரணங்களை சொல்லலாம். பசிக்காக அழுகும், தாயின் அரவணைப்பிற்காக அழுகும். பேதுரு தம்முடைய விசுவாசிகளுக்கு, ஆரம்ப நிலை விசுவாசிகளுக்கு எழுதுகின்ற பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வேத வார்த்தைகளின் மேல் எனக்கு வாஞ்சை இருப்பதுதான் அடையாளம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். சங்கீதம் 19:10 அவைகள் தேவனுடைய வார்த்தைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலும் இருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த விதமாக நான் ஆண்டவருடைய வார்த்தையை விரும்புகிறேனா? அதங்க அடையாளம். எனக்குள்ளதாய் அந்த ஒரு தாகம், துடிப்பு இருக்க வேண்டும். அதுதான் அடையாளம். ஆண்டவரே, நான் உங்களுள்ளதாய் புதிதாய் பிறந்திருக்கிறேன். சங்கீதம் 63 பார்த்தீங்கன்னா, வனாந்திரத்திலே தாவீது இருக்கையில் எழுதப்பட்ட சங்கீதம். வனாந்திரம் யாருக்கும் பிடிக்காத ஒரு இடம். தேவையான வசதிகள் இல்லாத, தேவையான பொருட்கள் இல்லாத இடம். எப்படா வனாந்திரத்தை விட்டு வெளியே வருவோம் என்று ஏங்குகின்ற இடம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களிலே வனாந்தரங்களிலே, உயர்ந்த மலைகளிலே, காடுகளிலே சவுலுக்கும் தன்னுடைய மகனுக்கும் பயந்து வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஆனாலும் அவருடைய சங்கீதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மேல் அவர் வைத்த வாஞ்சை குறைந்து போகவே இல்லை. அந்த சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், உம்மேல் தாகமாயிருக்கிறேன், தியானிக்கிறேன், வாஞ்சிக்கிறேன், ஆசையாயிருக்கிறேன், தொடர்ந்து பற்றி கொள்ளுவேன், தாங்கப்படுகிறேன். அரண்மனையில் இருந்து அல்ல, வசதியான சூழலில் இருந்து அல்ல. எதிர்காலம் எப்படி இருக்கும்? சவுல் என்னை கொன்று விடுவானா? கேரண்டி இல்லாத, உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலையில், ஆண்டவரே, ஸ்டில் ஐ am longing for your presence. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நான் உம்மை விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். துடிப்பு, அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை புரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், வளர வேண்டும். அந்த ஆர்வம் இல்லை என்று சொன்னால் யோசித்து பார்க்கணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த காரியங்களில் எல்லாம் ஆர்வமாய் இருப்பார்கள். 119ஆம் சங்கீதத்தில் 148ஆம் வசனத்தில் தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில ஒப்பிட்டு பாருங்க. எப்படா எந்திரிப்போம்? கர்த்தருடைய வார்த்தைகளே தியானிப்போம். நாளை காலையில் ஆண்டவர் என்ன பேசுவார்? அந்த எண்ணம் உண்டா? அந்த ஆர்வம் இருக்க வேண்டும். கூட்டத்துக்கு வருகிறோம், இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு என்ன பேசுவார்? 1985ஆம் ஆண்டுகளிலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். திண்டுக்கல் சென்ட் பால் சர்ச், அந்த சபை தான் என்னுடைய தாய் சபை. கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த பொழுது நிறைய கன்வென்ஷன் கூட்டங்கள் எங்கள் சபைகளிலே நடக்கும். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நான் அப்படிப்பட்ட கூட்டங்களிலே முன்னாடி வந்து உட்கார்ந்து இருப்பேன். நீங்கள் பைபிள்லாம் வாசிக்கிறீங்க இல்லையா? அது மாதிரி நானும் போட்டி போட்டு வாசிப்பேன். ஒரு தடவை சாம் ஜெபதுரை ஐயா அவர்கள் எங்களுடைய ஆலயத்துக்கு வந்தார்கள்.
நல்ல பிரசங்கியார் என்று தெரியும். அவர் எங்கள் ஆலயத்துக்கு வந்த பொழுது 8:30 மணிக்கு ஆலயம் ஆரம்பிக்கும். அவர் 8 மணிக்கெல்லாம் பக்கத்தில் ஆலயத்தினுடைய வெஸ்டியில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். நானும் இன்னொரு தம்பியும் அவரை போய் பார்த்தோம். அவர்கிட்ட நான் நிமிதமாய் கேட்டேன், ஐயா, நீங்கள் நிறைய இடங்களில் பிரசங்கம் பண்ணுவீங்க தெரியும், எங்கள் சர்ச்சில் மட்டும் நீங்கள் இன்றைக்கி பேச மாட்டீங்கய்யா, இன்னைக்கு முழுவதும் நீங்கள் எங்கெல்லாம் பேசுகிறீங்க? அவர் சொன்னார், தம்பி, உங்கள் சர்ச்சு முடித்த உடனே ஒரு பெண்டிகாய் சர்ச்சில் பேசுகிறேன், 4 மணிக்கு ஒரு கூட்டத்தில் பேசுகிறேன், சாயந்தரம் ஒரு கூட்டத்தில் பேசுகிறேன். அன்றைக்கு அவர் எங்கேயெல்லாம் சென்றாரோ அங்கேயெல்லாம் சென்று நானும் அந்த தம்பியும் முன்னாடி உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்டோம். அவர் எங்களை பார்த்தார். அவர் ஒரே ஆச்சரியம், துடிப்பு, அந்த ஆர்வம் இருக்க வேண்டும். இருக்கா? அதாங்க ரட்சிப்பின் அடையாளம். நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரால் மீட்கப்பட்டவன் என்று சொன்னால் அடையாளம் இதுதான். என் கிறிஸ்தவ பெயர் அல்ல, ஆலயத்திலே அங்கத்தினராக இருக்கிறேன் அதுவல்ல. ஆண்டவரே, உண்மையில் நான் வாஞ்சையாக இருக்கிறேன். பரிசுத்த தேவன் மேல் தாகம் கொள்ளுவேன். 2வது காரணம் வாசிங்க, லூக்கா 17ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆமென். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இதோ, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. அவரை சுற்றி இருந்த வேத பாரகர், பரிசேயர்கள், யூத மத தலைவர்கள் இருக்கும் பொழுது, நிறைய யூத மக்கள் அவரை சுற்றி இருந்த பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுகிறார், இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார்? தேவனுடைய ராஜ்யம் என்றால் அக்கால யூதர்கள் அது ஒரு நிலப்பகுதி, ஒரு கூட்ட மக்கள், அவர்களுக்கு ஒரு ராஜா, அந்த ராஜாவால் நல்லதொரு ஆட்சி வரும் என்று சொல்லி அந்த விதமாக புரிந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் கூட தேவனுடைய ராஜ்யம் என்றால் பரலோகம், தூதர்கள், மகிமையானதோர் ஒரு சூழ்நிலை, துன்பம் துக்கம் காண இயலாத ஒரு அற்புத ஸ்தலம் என்று நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். பரலோக வாழ்க்கை உண்டு, உண்மைதான். ஆனால் ஆண்டவர் இங்கே எதை உணர்த்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டில் இயேசு கூறின தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு தனி நபருக்குள் தேவன் வந்து ஆளுகை செய்கின்ற ஒரு அனுபவம். ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய பிள்ளையாய் மீட்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளதாய் வருகின்ற பொழுது, ஆண்டவரே, நீர் என்னை ஆளுகை செய்யும். பரமண்டல ஜெபம் சொல்ற இல்லையா, உம்முடைய ராஜ்யம் வருக என ஜெபிக்கும் பொழுது தேவனே எனக்குள் வந்து என்னை ஆளுகை செய்திட நாம் அழைக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்னை ஆளுகை செய்கின்ற என் இதயம். அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் ஆளுகை செய்கின்ற விதமாக பரிசுத்த தேவனின் கட்டுப்பாட்டை விரும்புகிறவனாய் இருப்பேன். அடையாளம், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பது உண்மை என்று சொன்னால் ஆண்டவர் என்னை ஆளுகை செய்வதற்கு நான் என்னை அர்ப்பணித்திருப்பேன். ஆண்டவரே, நான் என்னை நடத்த விரும்பவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும், நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நான் செவி சாய்ப்பதற்கு ஆயத்தம். ஒபேயிங், கீழ்ப்படிதல், அதுதான் 2வது அடையாளம். பரிசுத்த தேவனின் கட்டுப்பாட்டை விரும்புகிறவனாய் நான் காணப்படுவேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு யார் என்னை நடத்துகிறார்கள்? என்னுடைய விருப்பங்களா, உலகத்தினுடைய மதிப்பீடுகளா, தேவனுடைய வார்த்தைகளா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21-22 வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21-22.
ம் ஆமென். 3 காரியங்களை இங்கே யாக்கோபு உணர்த்துகிறார். ஒழித்து விடுங்கள் பழைய வாழ்க்கையின் அடையாளங்களை, ஒழித்து விடுங்கள். சாந்தமாய் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், மட்டுமல்ல கீழ்ப்படியுங்கள். என்ன அர்த்தம்? ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் என்னுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன், இப்பொழுது உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ளதாய் உண்டு. நீர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும், நீர் என்னுடைய ராஜாவாக இருக்கிறேன். ஆண்டவருடைய தெய்வீக தொடுதலை பெற்றவர்கள், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் கீழ்ப்படிந்து கொண்டே இருப்பார்கள். நேற்றைக்கு ஆபிரகாமை தியானித்தோம் இல்லையா? ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய அழைப்பு அவருக்கு வருகின்றது. 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வயசையும் போட்டுருப்பார். 75 years. ஆபிரகாம் முதலாக தேவனுக்கு கீழ்ப்படிந்த பொழுது 75 வயது புறப்பட்டு போனான் இல்லையா? 22ஆம் அதிகாரம் நேற்று தியானம் சொல்லையா? 18ஆவது வசனம் போதுமா? நன்றி. இப்போ என்ன வயது? நேற்று சொன்னேன் இல்லையா? மறந்துட்டீங்களா? 120. கரெக்டா? 45 years, 45 வருடங்கள். He was keep on obeying. 45 வருடங்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தார். கீழ்ப்படிதல் ஆவிக்குரிய வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியம். அதே 12ஆம் அதிகாரத்தில் 5-6 வாசிங்களேன். போதுமா? நன்றி. ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து, எந்த தேசத்துல? கானான் தேசத்துல ஆபிரகாம் சுற்றி திரிந்து என்று சொல்லி போட்டிருக்கு. இப்போ ஒரு கற்பனை, ஆபிரகாம் கானான் தேசத்துல சுத்திக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவருடைய சொந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் அவரை பார்த்து, என்னப்பா ஆபிரகாம் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, ஆபிரகாம் என்ன சொல்லியிருப்பாரு? கர்த்தர் என்னை அழைத்ததினால் நான் இங்கே இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் கானானிலே இருந்தது கீழ்ப்படிதலின் அடையாளம். இப்பொழுது நான் எங்கே இருக்கிறேன், என்ன செய்கிறேன், எப்படி வாழ்கிறேன் என்பது கீழ்ப்படிதலின் அடையாளம். கீழ்ப்படிதல் என்னை மாற்றும். 143ஆம் சங்கீதத்தில் வாசிக்க வேண்டாம், பாருங்கள். 8 முதல் 11 வசனங்களிலே சங்கீதக்காரன் இப்படியாய் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே, நான் எப்படி நடக்கணும் ஆண்டவரே, வழி காட்டுங்க ஆண்டவரே. நம்ம ஒரு வழியை தேர்ந்தெடுத்து விட்டு ஆண்டவர்கிட்ட அந்த வழியை பிளஸ் பண்ணணும்னு சொல்லி ஜெபிக்க வரோம் இல்லையா? ஆண்டவரே, நான் ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், ஆசீர்வதிங்க ஆண்டவரே. முரணான ஜெபம், வேதம் காட்டுகின்ற ஜெபம் என்ன? ஆண்டவரே, உங்க வழியை எனக்கு காண்பியும். I want to obey, I want to walk in your way. அடையாளம், பரிசுத்த தேவனின் கட்டுப்பாட்டை நான் விரும்புவேன். கீழ்ப்படுதலை குறித்து ஒரு தேவ மனிதர் விதமாய் சொல்லியிருந்தார். 3 விதமான காரியங்கள். Delayed obedience is disobedience. Discomfort obedience also disobedience. Divided obedience is
ஆல்சோ டிஸ்ஒபீடியன்ஸ். தாமதமான கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல் அல்ல. என் வசதிப்படி கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல் அல்ல. அரைகுறையான கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல் அல்ல. எனக்கு எது வசதியோ அதை விட்டுறது, சில காரியங்களை வைத்துக் கொள்ளுவது கீழ்ப்படிதல் அல்ல. ஆண்டவரே, என் முழு வாழ்க்கையையும் நீர் நடத்தும் ஆண்டவரே. ஒரு ஃபேக்டரி இருக்குதுன்னு சொன்னா அந்த ஃபேக்டரி ஓனருக்கு தான் அந்த ஃபேக்டரியினுடைய முழு கட்டுப்பாடும் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. வாசிங்களேன், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19, 20. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆமென். எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்புகிறோம்? யோசிக்கிறோம் இல்லையா? நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் என்று சொன்னால், நான் எனக்கு சொந்தமாக இருந்தேன், சாத்தானுக்கு சொந்தமாக இருந்தேன், இந்த உலகத்துக்கு நான் சொந்தமாக இருந்தேன். இயேசு சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக என்னுடைய பாவங்களுக்கு தன்னுடைய இரத்தத்தையே சரீரத்தையே விலையாக கொடுத்து என்னை வாங்கி இருக்கிறார். நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம். நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல, இப்பொழுது சாத்தானுக்கும் சொந்தமானவன் அல்ல, இயேசுவுக்கு சொந்தமானவன். எனவே அவர்தான் என்னை இயக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டது உண்மை என்று சொன்னால், நான் உண்மையான கிறிஸ்தவன் என்பது உண்மை என்று சொன்னால், பரிசுத்த தேவனின் கட்டுப்பாட்டை விரும்புவேன். நம் உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் மன இயல்புகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. என் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய உணர்வுகள் தான் முக்கியம். ஆழமான சத்தியங்களை ரோமன் நிருபத்தில் பார்க்க முடியும். ரோமன் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, முதல் வசனத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவியின்படி நடக்க வேண்டும். 5ஆம் வசனத்தில் ஆவியிலே சிந்திக்க வேண்டும். 14ஆம் வசனத்திலே நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருந்தால் ஆவியினாலே நடத்தப்படுவீர்கள். We as a Christians should led by the Spirit of God. ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால், நான் மீட்கப்பட்டவன் என்று சொன்னால், ஆண்டவர் ஆவியானவர் என்னை நடத்த வேண்டும். யார் என்னை நடத்துகிறார்கள்? இன்னைக்கு சில கிறிஸ்தவர்களை நாள் நட்சத்திரம் நடத்துகிறது. இன்றைக்கும் சபைகளிலே பழைய மதத்தின் தாக்கம் உண்டு. நாள் பார்க்கிறது. எங்க வீட்டுக்கு நிறைய கல்யாண பத்திரிக்கை வரும். அது ஆச்சரியம் என்ன அப்படின்னா, 4 பத்திரிக்கை வந்தா 4 ஒரே நாளில் தான் இருக்கும். உன்னை எங்க பிள்ளைகளுக்கு தெரியும், வேகமா போய் கேலண்டர் எடுத்து பார்ப்பாங்க. இப்ப கரெக்டாக 34 நாளாக வச்சிருக்காங்க. உண்மைதானே? நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து மேல வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த காரியம் கர்த்தரா வந்ததா இல்ல. அந்த பழைய மதத்தின் அடையாளம் தாக்கம் இன்னும் போகவில்லை. நிறைய காரியம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, என்னை மீட்டிடும், நீர் என்னை நடத்தும். ஆண்டவரே, ஆவியானவர்களால் நடத்தப்பட வேண்டும். நாள் பார்க்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் கர்த்தருடைய பிள்ளை அல்லவா? இயேசு என்னை மீட்டிருக்கிறாரே, நான் இப்படி நடந்து கொண்டால் இயேசு வருத்தப்படுவாரே. அடையாளம் வருஷத்தின் கடைசி நாட்களிலே ஆண்டவரே, நீர் என்னை நடத்துவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். யாரோ ஒருவர் உங்களை மனமோக பேசிவிட்டார், உங்களுக்கு கோபம் வருது,
திட்டிவிட்டார். மனசில் ஆவியானவர் சொல்றாரு, பொறுமையா இரு. சுயம் என்ன சொல்லுகின்றது, நீ நல்லா திட்டீரு, திருப்பி கொடுத்துரு. கௌரவ குறைவாய் நடத்தி விட்டார் ஒருவரை உங்களை. ஆவியானவர் சொல்றாரு, தாழ்ந்து போ. சுயம் என்ன சொல்லுது, விட்டு கொடுக்காத, நீ என்ன குறைஞ்சவனா? இந்த போராட்டம் எனக்குள் உண்டா? அடையாளம். இப்படிப்பட்ட போராட்டங்களிலே ஆவியானவரே நான் உண்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யும். அடையாளம். ஆண்டவர் என்னை முழுவதுமாய் நடத்துவதற்கு என்னை அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தார். ஊர் ஊராக சென்று டாக்டர்களை சந்தித்து தன்னுடைய கம்பெனியினுடைய மருந்துகளை, ப்ராடக்ட் எல்லாம் அவர் ப்ரமோட் பண்ணுவது அவருடைய வேலை. ஒரு நாள் வெளியூரிலே சென்று காலையிலே பஸ் ஸ்டாண்டில் இறங்கினார். இறங்கின உடனே காலை உணவிற்காக ஒரு ஹோட்டலுக்கு சென்றார். உள்ளே போன பிறகு தான் தெரிஞ்சிச்சு, ஏண்டா இந்த ஹோட்டலுக்கு உள்ளவங்க நல்லாவே இல்லை, இனிமேல் இந்த ஹோட்டலுக்கு வரவே கூடாது என்று சொல்லி பாதியிலே வந்து விட்டார். வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய ஊருக்கு போயிட்டாரு. 2 வருஷம் கழித்து மறுபடியும் அந்த ஊருக்கு வந்தார். அதே பஸ் ஸ்டாண்டு அந்த ஹோட்டலில் பார்க்குறாரு. அவருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த ஹோட்டலில் பயங்கர கூட்டம். நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்றதுக்கு சில பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய 2 வீலர்லாம் நிற்கிது. அவருக்கு ஒரு ஆச்சரியம், இந்த ஹோட்டலில் எப்படி இவ்வளவு கூட்டம்? பக்கத்தில் விசாரிக்கிறாரு, ஐயா இந்த ஹோட்டல் நான் இங்கே வந்து சாப்பிட்டேன், நல்லாவே இல்லை, இப்போ இவ்வளோ கூட்டமாக இருக்கே, என்னாச்சு உங்களுக்கு தெரியாதா? இப்பொழுது அந்த ஹோட்டலை நடத்துபவர் வேறு ஆள். அந்த ஹோட்டலின் நிர்வாகம் மாறிவிட்டது. ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும் பொழுது என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்திருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை உருவாக்குகின்ற ஆண்டவர். என் வாழ்க்கையின் தரம், ஆவிக்குரிய தரம் உயர்ந்து காணப்படுகிறதா? யார் என்னை நடத்துகிறார்கள்? ஆவியானவர் எப்பொழுதெல்லாம் பேசுகிறாரோ அப்பொழுதெல்லாம் நான் கீழ்ப்படுகிறேனா? மார்க் 1ஆம் அதிகாரத்தில் பேதுருவையும் அந்திரேயாவையும் ஆண்டவர் அழைக்கிறார். என் பின்னே வாருங்கள். வசனம் சொல்லுது, உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். வலைகளை விட்டு. வாழ்விற்கு ஆதாரமாக இருந்தது வலைகள். ஆண்டவரே, நாங்கள் இதுவரைக்கும் எதை சார்ந்திருந்தோமோ, இதுவரைக்கும் யாரை நம்பி இருந்தோமோ அவைகளை விட்டுவிட்டு உம்மை சார்ந்து கொள்கிறோம், உம்மை நம்புகிறோம், உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. சகை நிறைய பிரசங்கம் கேட்டிருப்போம் இல்லையா? சகைவே இறங்கி வா. சகைவை பற்றி தெரியும் இல்லையா? he was always after money. எப்பொழுதும் பணம் பணம் என்று அலைந்தவன். ஒருவேளை இப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆண்டவரே, உண்மை பார்க்கத்தான் நான் ஆசைப்பட்டேன், பார்த்துட்டேன், இன்னைக்கெல்லாம் வர முடியாது ஆண்டவரே, நிறைய இடத்துல பணம் வசூலிக்கணும் ஆண்டவரே, ஐ வாஸ் சோ பிஸி, இன்னும் தான் வரேன் ஆண்டவரே சொல்லியிருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் உடனே இறங்கி ஆண்டவரோடு நடந்தான். ஆண்டவருடைய வார்த்தை நான் எங்க இருந்தாலும் வருங்க, மரத்திலே ஒளிந்திருந்தாலும், ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் மறைவாய் இருந்தாலும் அவர் என்னோடு பேசுவார். I should come down. நான் உருவகப்படுத்தி சொல்லுகிறேன். ஒருவேளை சகைவை போல பெருமை என்ற மரத்தில் நான் உட்கார்ந்து இருக்கலாம், சுயம் என்ற மரத்தில் உட்கார்ந்து இருக்கலாம், பாவம் என்ற மரத்தில் உட்கார்ந்து இருக்கலாம், கீழ்ப்படியாத மரத்தில் நான் உட்கார்ந்து இருக்கலாம், வேதம் வாசிக்காத மரத்தில் உட்கார்ந்து இருக்கலாம், ஜெபிக்காத மரத்தில் உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவர் அழைக்கிறார், மகனே மகளே, என் கூட சேர்ந்து கொள். அந்த மரம் வேண்டாம், அது உன்னை வாழ வைக்காது. இல்லாண்டவரே, இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ
மரத்தில் உட்காந்தே உங்களை பார்த்துக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அது போதும் ஆண்டவரே, உங்க பக்கத்தில் வரலாம் எங்களுக்கு இஷ்டம் இல்லை ஆண்டவரே. அப்படி நீங்க நினைத்தால் அது அடையாளம் அல்ல. சகை ஆண்டவரோடு இணைந்து forsaking sin, following Christ, பாவங்களை விட்டுவிட்டு அவன் இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே எதற்கு முன்னுரிமை கொடுத்தானோ அதை விட்டுவிட்டு, priority had been changed. அவன் வாழ்க்கையிலே எதற்கு முன்னுரிமை கொடுத்திருந்தானோ அவைகளை மாற்றினான். மரத்திலே இருக்கின்ற வரைக்கும் பணம் தான் எனக்கு பிரதானம், இயேசு வந்ததற்கு பிறகு இயேசுதான் எனக்கு பிரதானம், பணத்தை எரிகிறார். அப்பதான் வேதம் சொல்லுது இல்லையா, பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டை நான் விரும்புவேன். என் வாழ்க்கையின் வரிசைகள் மாற வேண்டும். எதற்கு நான் முன்னுரிமை கொடுக்கிறேன்? நான் 2 காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். பரிசுத்த தேவனின் கட்டுப்பாட்டை விரும்புகிறவனாயிருப்பேன், பரிசுத்த தேவன் மேல் வாஞ்சையாயிருப்பேன். 3வது காரியம் வாசிங்க, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். 3:18. மறுரூபப்படுகிறோம், ரினிவிங், அந்த சாயலாகத்தானே. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மாறிக்கொண்டே இருக்கின்ற வாழ்க்கை. மத்தேயு 5:48. ஆமென். பூரண சத்குணராய், நிறைவுள்ளவர்களாய், பர்ஃபெக்ஷன், அதைத்தான் வேதம் எதிர்பார்க்கின்றது. இதன்படி நான் மாறுவதற்கு விரும்புவேன். சபையில் பரிசுத்தவான்களே இல்லை, ஆனால் எல்லோரும் பரிசுத்தத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். சிலுவையை நோக்கி, பின்னோக்கி அல்ல, தேவ சாயலை நோக்கி. 3வது அடையாளம் என்ன? நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன் என்று சொன்னால் பரிசுத்த தேவனை பிரதிபலிப்பேன். The likeness of God, reflecting the God's likeness. சுபாவ அளவிலே இந்த வாழ்க்கையிலே மாற்றங்கள் காணப்படும். மன்னிக்கப்பட்டு பிறரை நான் மன்னிக்கிறேன். கிறிஸ்துவனுடைய பண்புகள், கிறிஸ்துவனுடைய சுபாவங்கள் எனக்குள்ளதாய் உருவாகுவதற்கு நான் விரும்புவேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் அழகா எழுதுகிறார். 19ஆம் வசனத்தில் கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிற பவுலுடைய நோக்கம் என்ன? கிறிஸ்து எனக்குள்ளதாய், கிறிஸ்து விசுவாசிகளுக்குள்ளதாய் உருவாக வேண்டும். என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். அதே 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் எழுதுறாரு, என்னை போலாகுங்கள். பவுலுடைய வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்க்கையாயிருந்தது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? தம்முடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்கு நான் பங்காளியாக வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய தாழ்மை, ஆண்டவருடைய பரிசுத்தம், ஆண்டவருடைய குணாதிசயங்கள் எனக்குள்ளதாய் வளர வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நீங்கள் தேவனுடைய செய்கையாயிருக்கிறீர்கள். எவ்வளவு ஆழமான அற்புதமான வார்த்தைகள். நம்ம தேவனுடைய செய்கையாய் இருக்க வேண்டுமா? உலகத்தின் செய்கை அல்ல, பிசாசின் செய்கைகள் அல்ல, தேவனுடைய செய்கைகள். ரிமோட் கண்ட்ரோல்ல தேவனை இயக்குவதை போல அவர் விரும்புகின்ற காரியங்களை செய்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அடையாளம், என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். அவங்களுடைய
இடம் இருந்ததற்கு எதிர்ப்புறத்திலே ஒரு காளி கோவில் இருந்ததாம். அந்த காளி கோவிலிலே ஒரு பூசாரி பல வருஷங்களாய் வேலை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அந்த பூசாரி சரீர பலவீனத்தினாலே படுத்து விட்டான். அவனால் வேலை செய்ய முடியவில்லை. அங்கே இருந்தவர்கள் யாரும் அந்த பூசாரியை கவனிக்கவில்லை. ஒரு கட்டிலே படுத்திருந்தான். அந்த கட்டிலை கோயிலுக்கு வெளியே வைத்து விட்டார்கள். தங்களுடைய வேலையை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். இதை கேள்விப்பட்ட அன்னை தெரேசா அவர்கள் அந்த பூசாரியை தன்னுடைய இடத்திற்கு வரவழைத்தார்கள். தூக்கி கொண்டு வர சொன்னார்கள். அவர்களே அந்த பூசாரியை பராமரித்தார்கள், உணவு கொடுத்தார்கள், கூடவே இருந்து அவனை தேர்ச்சினார்கள். அவன் சொன்னான், அம்மா, நான் 20 வருஷமாக அந்த கோயிலில் இருக்கிறேம்மா. ஆனால் இன்னைக்கு தாம்மா உண்மையான கடவுளை பார்க்கிறேன். அல்லேலூயா. தேவ சாயலை நாம் பிரதிபலிக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் என்னோடு பேசுகிறாரோ அப்பொழுதெல்லாம் நான் உணர்ந்து, ஆண்டவரே, உம்முடைய சாயலை நான் காண்பிப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரு அருமையான காரியத்தை சொல்லப்பட்டிருக்கின்றது. நீங்கள் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, டிவைன் நேச்சர் அடையாளம். நான் ரட்சிக்கப்பட்டது உண்மை என்று சொன்னால், நான் ஒரு கிறிஸ்தவள் என்பது உண்மை என்று சொன்னால், எனக்குள்ளதாக சுபாவ மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். இருக்கா? அப்படியே தான் இருக்கிறனா? மாற வேண்டும். அதை மற்றவர்கள் உணர வேண்டும். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய மூத்த மகளை என் பைக்கில் பின்னாடி வச்சுட்டு போயிட்டு இருந்தேன். நீங்கள் மதுரையில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரொம்ப கொடூரமாக இருக்கும். ட்ரைசைக்கிள்காரன் குறுக்க வருவான், பைக்கு குறுக்க வருவான், ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். அப்போ நானும் என்னுடைய மகளும் போயிட்டு இருந்த பொழுது ஒரு வாலிபன் திடீர்னு குறுக்க வந்துட்டான். நான் பிரேக் பிடிக்கலைன்னா கீழே விழுந்துருப்போம். அவன் போயிட்டான். கொஞ்சம் தூரம் போனோம்னா டிராஃபிக் ஆனதுனால அவன் நின்றுட்டான். நான் அவன் பக்கத்தில் போய் நிற்கிறேன், பைக்கை வந்து ஸ்லோ பண்ணுறேன். அவனை பார்க்குறேன், ஒன்றுமே சொல்லலை. என் மக என் தோளை தட்டுறா. என்னப்பா அவனை திட்டலை நீங்கள் இன்னைக்கு? இப்போ என்ன அர்த்தம்? இதற்கு முன்னால் நான் பல தடவைகள் இந்த மாதிரி சம்பவத்தில் கோபப்பட்டு தவறு செய்பவர்களை திட்டி இருக்கிறேன். சட்டையை பிடிக்காத குறையா சண்டை போட்டு இருக்கிறேன். அது என் குடும்பத்துக்கும் தெரியும், என் மகளுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், நீ யாரு, அவங்க யாரு, அவங்க தப்பு செய்கிறாங்க, ரைட்டு, நீ கோவப்படலாமா? உணர்ந்து நான் அன்று முதல் ஒரு தீர்மானத்தை மனதிலே வைத்திருந்தேன். யாரு மிஸ்டேக் பண்ணாலும் கோவப்படக்கூடாது. என் மகளுக்கு அது தெரியாது. அதான் கேட்குறா, என்னப்பா திட்டலையா? இந்த மாற்றங்கள் என்னோடு இருக்கிறவர்கள் அறிய வேண்டும். அடையாளம். இப்போ நான் மேக்சிமம் கோபப்படுறதே கிடையாது. ஆண்டவர் உணர்த்தும் பொழுது, ஆண்டவரே நான் மாற விரும்புகிறேன் ஆண்டவரே, அதாங்க அடையாளம். கூழாங்கற்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? பக்கத்திலே கடற்கரை இருக்குது. கூழாங்கற்களை இப்படி கையில் வச்சு பார்த்தாவே நல்லா இருக்கு தெரியுமா? நாங்கள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சாயல்குடிக்கு வந்திருந்தோம். ஃபேமிலியாக வந்திருந்தோம். ஒரு குழுவாக வந்தோம். சும்மா பிக்னிக் மாதிரி வந்திருந்தோம். வேம்பாறு, சாயல்குடி, கடற்கரையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போனோம். அப்போ ஐயெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி அப்போ கடற்கரையிலலாம் நல்லா உலாவிட்டு தான் போனோம். நாங்கள் எல்லாருமே வந்து அழகான கூழாங்கற்கள். ஆனால் அந்த கூழாங்கற்கள் எப்படி உருவானது தெரியுமா? பெரிய மலையிலிருந்து பெயர்க்கப்பட்ட கல், கரடுமோடாக இருக்கும், ஓரங்கள் கூர்மையாக இருக்கும், கீழே விழுந்து கிடக்கும். காற்றுல, மண்ணில், தண்ணியிலெல்லாம் பட்டு ரசாயன மாற்றங்கள் உருவாகி உருண்டு 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 ஓடி ஓரங்கள் எல்லாம் வழுங்கி போய் அழகாயிருக்கும். இந்த மாற்றங்கள் கூர்மையான கற்களை யாரும் எடுக்க மாட்டாங்க.
கூழாங்கற்களை தான் எடுத்து வைப்பாங்க. இன்னைக்கு நான் கூழாங்கற்களாய் இருக்கிறேனா அல்லது கூரான கற்களாய் இருக்கிறேனா? தேவ சாயலை நான் பிரதிபலிப்பேன். அதான் முக்கியம். நான் 3 காரியங்களை பகிர்ந்து கொண்டேன், அனுபவத்தில் இருந்து பகிர்ந்து கொண்டேன். பரிசுத்த தேவன் மேல் தாகமாயிருப்பேன், பரிசுத்த தேவனின் கட்டுப்பாட்டை விரும்புவேன், பரிசுத்த தேவனை பிரதிபலிப்பேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவ உறவினை தெளிவாக அடையாளப்படுத்துவது தேவனுக்கேற்ற வாழ்க்கை முறைதான். அதான் முக்கியம். நம் குணாதிசயங்களும் சுபாவங்களும் செயல்களும் தேவனை அறிந்த அனுபவித்த உள் அனுபவத்தை வெளியே பிரதிபலிக்கிறவைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவரை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அனுபவிக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவரோட தனியாக நேரம் செலவழிக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவரோட நீங்க நேரம் எடுத்து பேசுறீங்களோ, அந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். அதான் அடையாளம். 4வது காரியம், சங்கீதம் 1 படமா சொல்லிடுறீங்களே, சொல்லுங்க. 1-2 வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். முழு வேதாகமத்தை மனப்படமாக சொல்லுவீங்க, தெரியும். சூப்பர். சரி, 4வது அடையாளம் என்ன? பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை விரும்புகிறவனாய் காணப்படுவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையாய் நான் மாறினதற்கு பிறகு என்னுடைய ஐக்கியங்கள் மாற வேண்டும். இதுல பாத்தீங்கன்னா சங்கீதம் 1 துன்மார்க்கரின் ஆலோசனையில் நடவாமல் நடத்தல் என்பது பாவத்திற்கு நேராய் வழி நடத்தும் படிகளை நான் தவிர்க்க வேண்டும். நிற்றல், ஸ்டாண்டிங், பாவம் செய்வதற்கு வாய்ப்பிருக்கின்ற இடங்கள். சிட்டிங், உட்காருவது, பாவம் செய்வதற்கு வசதியான இடங்கள். இவைகளெல்லாம் நான் தவிர்க்க வேண்டும். துன்மார்க்கர் என்று சொன்னால் அன்கார்லி, கடவுளுக்கு பயம் இல்லாதவர்கள். பாவிகள் என்று சொன்னால் தெரிந்தும் தேவனுக்கு எதிராயிருப்பவர்கள். பரியாசக்காரர் என்று சொன்னால் தேவனை மறுப்பவர்கள், தேவனுடைய காரியத்திலே சவால் விடுபவர்கள், சாத்தானை ஆதரிப்பவர்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? இவர்களோடு நாம் ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நான் இப்படிப்பட்டவனாய் வாழ்ந்தேன், நடந்தேன், உட்கார்ந்தேன், எல்லா காரியங்களும் நான் செய்தேன். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறினதற்கு பிறகு என்னுடைய ஐக்கியம் மாறி இருக்க வேண்டும். ரோமர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வீட்டிலே கூடி வருகிற சபை என்று எழுதப்பட்டுள்ளது. ஆதி காலத்திலே வீடுகளிலே சபை ஆரம்பிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஆலயங்கள் அந்த நாட்களிலே ஆரம்பத்திலே இல்லை. விசுவாசிகள் கூடினார்கள். எதற்காக? பலப்படுவதற்காக, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக, பின்வாங்கி போகாமல் இருப்பதற்காக. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே சபை கூடி வருதலை நாம் விடாமல் இருக்க வேண்டும். இன்றைக்கு என்னுடைய ஐக்கியம் யாரோடு உள்ளது? நிக்கோதேமு யாரோடு? யோவான்ல 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். நடு ராத்திரியிலே ஆண்டவரிடத்திலே வந்து சந்தேகங்களை கேட்ட ஒரு பரிசேயன் நிக்கோதேமு. ஆண்டவர் அவனிடத்திலே தெளிவாய் பேசுகிறார், மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி. நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன், நிக்கோதேமு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பரிசேயரோடு அவர் இருந்தார். அதற்கு பிறகு அதே யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், ஆண்டவருக்காய் பேசுகிறார். சனகிரி சங்கத்திலே அவர் உறுப்பினராய் இருந்தவர். அதே நிக்கோதேமு ஆண்டவர் மரித்ததற்கு பிறகு யோசேப்பு என்ற தேவனுக்கு பயந்த மனுஷனோடு தன்னுடைய ஐக்கியத்தை மாற்றினார். நீங்க சுவிசேஷ புத்தகங்களை கடைசியில் பார்த்தீங்கன்னா, லூக்கால, மத்தேயுல, யோவான்ல பார்த்தீங்கன்னா
இயேசுவின் சரீரத்தை அடக்கம் செய்த பொழுது யோசேப்பும் நிக்கோதேமுவும் அடக்கம் செய்தார்கள். நிக்கோதேமு கரிய போலத்தை கொண்டு வந்து இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நான் என்ன சொல்ல வருகிறேன், இயேசுவினிடத்திலே வந்த பொழுது அவருடைய ஐக்கியம் பரிசேயரோடு இருந்தது. இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவருடைய ஐக்கியம் மாறி இருந்தது. அடையாளம். இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளை என்பது உண்மை என்று சொன்னார். இந்த அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இன்றைக்கு நான் மற்றவர்களின் முன்பதாக எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறேன்? அதான் வருஷத்தின் இறுதி நாட்களிலே நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நாட்களிலே நாம் இருக்கிறோம். புதிய வருஷம் காத்திருக்கிறது. இப்படிப்பட்ட அனுபவங்களோடு நான் கடந்து செல்லும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு பஸ்ஸில் ஒரு சின்ன தம்பியும் பாட்டியும் போயிட்டு இருந்தாங்க. டவுன் பஸ்ஸில் டிக்கெட்லாம் எடுத்துட்டாங்க. திடீர்னு செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்துட்டார். டிக்கெட்டை அந்த பாட்டி தேடுறாங்க, கண்டே பிடிக்க முடியல. கஷ்டமாக போச்சு. செக்கிங் இன்ஸ்பெக்டர் அவங்கள பார்த்துட்டே இருக்கிறாரு. டிக்கெட் கிடைக்கவே இல்லை. அந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர், நீங்கள் டிக்கெட் எடுக்கலையா, ஃபைன் கட்டணும்லாம் சொல்கிறார். அப்போ அந்த தம்பி சொல்கிறான், ஐயா நாங்கள் கிறிஸ்தவர்கள், பொய் சொல்ல மாட்டோம், ஏமாற்ற மாட்டோம். அப்படி நான் நீங்கள் சொல்லும் பொழுது சமுதாயம் நம்புகிறதா? இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை அப்படி சொன்னேன்னா ஏற்றுக்கொள்கின்றதா? அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுகிறோம். ஆதியார் 39ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். முதல் 3 வசனங்களை பார்த்தீங்கன்னா, யோசேப்பை போத்திபார் கர்த்தர் அவரோடு இருக்கிறவராய் பார்த்தான். வாசிக்கலாம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் வாய்க்க பண்ணுகிறார் என்றும். ஆமென். பார்த்தீங்களா, யோசேப்பு பெரிய பிரசங்கம் பண்ணாரா? நான் பண்றது மாதிரி அடிமை பிரசங்கத்துக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. பார்த்தீங்களா, பை டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்காகவே யோசேப்பை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு, இவன் வித்தியாசமானவன், இவனோட ஆண்டவர் இருக்கிறார். இன்னைக்கு என்னைய பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க, என்னுடைய மேனேஜர், என்னுடைய நண்பர்கள் சொல்கிறாங்களா? தானியேல் பாருங்களேன். தானியேல் 5ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. தானியேல் 5:10-11. ஒரு புருஷன் இருக்கிறான். ஆமென். போதுமா? நன்றி. தானியேலை குறித்து ராஜாத்தி சொல்லுகிறார்கள், பெல்ஷாத்சார் பாவம் செய்து தேவனால் எச்சரிக்கப்பட்ட பொழுது, பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த பொழுது, என்ன செய்வது என்று திகைத்த பொழுது, இங்கே ஒன்று இருக்கிறான், தானியேல் ஒன்று இருக்கிறான், அவனை கூப்பிடுங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது, போராட்டம் வருகின்ற பொழுது, நெருக்கடி வருகின்ற பொழுது அவரை கூப்பிடுங்க. இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். யாராவது சொல்றாங்க? தானியேல், யோசேப்பு வேறு நாட்டிலே இருந்தவர்கள், வேறு சூழலிலே இருந்தவர்கள். ஆனாலும் கூட எங்கே இருந்தாலும் அவர்கள் தேவனை பிரதிபலித்தார்கள். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொன்னார். உண்மையாகவே உண்மை கிறிஸ்தவன் என்று சொன்னார்.
தேவ சாயலை நான் பிரதிபலிக்க வேண்டும். அடையாளம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நான் 4 காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். பரிசுத்த தேவன் மேல் தாகம் கொள்ளுவேன், பரிசுத்த தேவனின் கட்டுப்பாட்டை விரும்புவேன், பரிசுத்த தேவனை பிரதிபலிப்பேன், பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை விரும்புவேன். தீர்மானம் எடுக்கலாமா? இதாங்க அடையாளம். இந்த அடையாளங்களிலே ஏதாவது ஒன்று குறைந்து காணப்படுகிறதா? யோசித்து பாருங்க. ஒண்ணுமே இல்லையா? அதையும் யோசித்து பாருங்க. ஆண்டவர் உணர்த்துகிறார். அதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்றால் இவைகள் தான். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் உணர்த்துகிறாரோ நான் கீழ்ப்படுகிறேன். அதான் அடையாளம். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வீட்டில் வெள்ளை அடிக்கிறவங்களை பார்த்துருக்கீங்களா? வெள்ளை அடிக்கிற வேலைக்கு வருவாங்க இல்லையா? வெள்ளை அடிக்கும் பொழுது நீங்கள் அவங்களை விட்டு பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து சாயந்தரம் 5 அல்லது 5:30 மணி வரைக்கும் வெள்ளை அடிப்பாங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் அழுக்காதான் இருக்கும், அழுக்கில் தான் இருப்பாங்க. அழுக்கிலே தான் ஒரு 8 மணி நேரம் வேலை செய்வாங்க. எவ்வளவு தூசி பட்டாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் வேலையை முடிச்சுட்டு 5:30 மணிக்கு மேலே குளிச்சுட்டு வேறு ஆடைகளை உடுத்தினதற்கு பிறகு அவங்க லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தூசி பட்டாலும் உதறி விடுவார்கள். அப்போ தூசியில் இருக்க மாட்டாங்க. அந்த வித்தியாசம். சிலருக்கு குற்ற உணர்வே இல்லை, பாவத்தோடு வாழ பழகிவிட்டோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவத்தோடு சகஜமாய் இருக்க முடியாது. அழுக்குப்பட்டால், பாவம் என்று அழுக்குப்பட்டால் நான் அதை சாதாரணமாய் எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த உறுத்துதல் தொடர்ந்து எனக்கு இருக்க வேண்டும். பாவத்தை உணர்வது என் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அதான் அடையாளம். உணர்வில்லாமல் நான் வாழக்கூடாது. எவ்வளவு தூசி விழுந்தாலும், எவ்வளவு பாவம் செஞ்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆண்டவரே, உம்முடைய உறுத்துதலுக்கு ஒரு பாவம் என் மேல் விழுந்து விட்டால் அல்லது பாவம் செய்கின்ற சூழலில் நான் இருந்தால் அந்த உணர்வை எனக்கு தாவும் ஆண்டவரே. அதாங்க அடையாளம். அதான் ஆவியானவர் பேசுகின்ற அடையாளம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை எனக்கு தாரும். இந்த புதிய வருஷத்தில் இந்த அடையாளங்களோடு நான் புதிய வருஷத்தை பார்ப்பதற்கு, நீர் தருகின்ற கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்மை வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் செபிக்கிறோம்.